தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தில் உணவு பற்றாக்குறை காரணமாக பிஸ்கட் வழங்கப்பட்ட விவகாரம். அதிகாரிகள் இன்று பள்ளிக்கு வருகை தந்து விசாரணை. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இங்கு காலை உணவு திட்டத்தில் 265 மாணவ மாணவிகளுக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 19ஆம் தேதியன்று மாணவர்கள் பலருக்கு காலை உணவு பற்றாக்குறை காரணமாக ஆசிரியர்கள் சார்பில் பிஸ்கட் வழங்கப்பட்டதாக தகவல் வெளியாகி குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த குற்றச்சாட்டு பெரும் பரபரப்பை கிளப்பியதை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் சத்துணவு திட்ட அலுவலர் சாந்தி, மாவட்ட மகளிர் திட்ட அலுவலர் நாகராஜன், மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் செல்வி, விளாத்திக்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஹைகோர்ட் மகாராஜா மற்றும் அதிகாரிகள் பள்ளிக்கு இன்று வருகை தந்து காலை உணவு திட்ட பணியாளர்கள், சத்துணவு ஊழியர்கள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் இந்திராணி உள்ளிட்ட ஆசிரியர்களிடம் விசாரணை நடத்தினர். மேலும் காலை உணவு திட்டத்தில் இன்று மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட பொங்கல், சாம்பார் உணவு வகைகளையும் மாணவர்கள் சாப்பிடுவதையும் பார்வையிட்டனர். தொடர்ந்து உணவை சாப்பிட்டு பார்த்து அதன் தரத்தை ஆய்வு செய்தனர். அதிகாரிகளின் முதற்கட்ட விசாரணையில் கடந்த வாரத்தில் தயாரிக்கப்பட்ட உணவுகள் அதிக அளவில் மீதமானதால் கடந்த 19ஆம் தேதி கணிசமான அளவில் உணவு தயாரித்து தந்துள்ளனர். தாமதமாக வந்த சில மாணவர்களுக்கு மீண்டும் உணவு தயாரிக்க முடியாத காரணத்தினால் உணவு பற்றாக்குறை மற்றும் மாணவர்களின் பசியை போக்கும் வகையில் ஆசிரியர்கள் சிலர் மாணவர்களுக்கு பிஸ்கட் விநியோகம் செய்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் ஆசிரியர்களுக்கும் காலை உணவு திட்ட பணியாளர்களுக்கும் இடையே மனக்கசப்பு இருப்பதால் பிஸ்கட் வழங்கியதை ஆசிரியர்கள் வாட்ஸ்அப் குரூப்களில் பதிவிட்டுள்ளனர். அந்த பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாகி விஸ்வரூபம் எடுத்துள்ளது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில், பிஸ்கட் வழங்கப்பட்டதன் நோக்கம் ஆசிரியர்களின் வாட்ஸ்அப் பதிவுகள், போட்டோக்கள் பகிர்ந்தது மற்றும் கள விசாரணை ஆய்வு அறிக்கை அரசுக்கு அனுப்பப்பட்டு தவறு இழைத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.